இந்த வீடியோவில் நம்ம பர்சனாலிட்டினா என்ன, அதோட டிட்டர்மினன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பர்சனாலிட்டியோட டெஃபினிஷன் எடுத்தோம் அப்படின்னா, பர்சனாலிட்டி இஸ் தி டைனமிக் ஆர்கனைசேஷன் within the individual of those psychological system that determines his unique adjustment to his environment. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் டைனமிக் ஆர்கனைசேஷன். ஏன்னா ஒருத்தரோட பர்சனாலிட்டி ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம புதுசாக கற்றுக்கிற விஷயம், நம்ம பார்க்குற ஆட்கள், இவங்களை பொறுத்து நம்மளோட பர்சனாலிட்டியோட சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை நம்ம டைனமிக் காம்போசிஷனாக தான் பார்க்குறோம். இது ஒரு சிஸ்டமில் நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதை பொறுத்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியை நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியும். ஸோ அந்த ரெண்டாவது டெஃபினிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, the sum total of ways an individual reacts to and interact with others. ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுறதும் இன்ட்ராக்ட் பண்ணுறதும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டோட்டலாக நம்ம பார்த்து தான் ஒருத்தரோட பர்சனாலிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த பர்சனாலிட்டி நம்ம மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். பர்சனாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கான டூல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த டெஃபினிஷனில் நீங்கள் கவனிக்க வேண்டிய கீவேர்ட்ஸு டைனமிக். டைனமிக்ன்றதை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டெஃபினிஷன் எழுதும்போது நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அண்ட் யூனிக் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம ஏன் யூனிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறதோ ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது. அவங்களோட லேர்னிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த சொசைட்டி கூட அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அதுதான் யூனிக் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தரோடதும் வித்தியாசமாக இருக்கும், எல்லாரோடதும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட எது ஒரு பர்சனாலிட்டி நம்ம டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்பர் 1 ஹெரிடிட்டி. அப்பா கிட்டேருந்தோ, அம்மா கிட்டேருந்தோ, தாத்தா கிட்டேருந்தோ, பாட்டி கிட்டேருந்தோ ஒரு குவாலிட்டி நமக்கு வர்றது வந்து ஹெரிடிட்டிலேருந்து நமக்கு வருது. தாத்தா ரொம்ப அமைதியானவங்களாக இருந்தாங்க, அதனால பேரை ரொம்ப அமைதியானவராக இருக்காரு. இல்லை அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வரும், அதனால பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த மாதிரி சில விஷயங்கள் ஹெரிடிட்டியாகவே நமக்கு வரும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு, நம்ம மூதாதையர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் ட்ரெய்ட் ஆர் கேரக்டரிஸ்டிக் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரெண்டாவது என்வாயன்மெண்ட். என்ன மாதிரி சூழல் நம்ம வளரணும், ரைட், என்ன மாதிரி மக்களோடு இருக்கோம், என்ன பழக்க வழக்கங்கள் நம்ம கடைப்பிடிக்கிறோம், எப்படி இந்த சூழல் இருக்குது, இதுவும் நம்மளோட பர்சனாலிட்டியை நிறையவே டிஃபைன் பண்ணும். ஏன்னா நம்ம பிறந்தது ஒரு இடமா இருந்தாலும் வளர்றது இன்னொரு இடத்துல வளர்றோம் அப்படின்னா, பிறந்த இடத்துக்கான பர்சனாலிட்டியை கேரி பண்ணுறத விட எந்த இடத்துல வளர்றோமோ அதுக்கான பர்சனாலிட்டி நம்ம நிறையவே கேரி பண்ணுவோம். ஸோ என்வாயன்மெண்ட் ஒரு முக்கியமான காரணம் ஹெரிடிட்டியை தாண்டி. மூணாவது சிச்சுவேஷன். ரொம்ப அமைதியானவராக இருப்பார், அவர் கோவமே பட்டு நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு அவரால் தாங்கிக்க முடியாத ஒரு சினாரியோ அவர் கண் முன்னாடி நடக்குதுன்னா அன்னைக்கு அவர் கோவப்படுறது எல்லாருமே பார்க்க முடியும். ஸோ ஒரு சிச்சுவேஷன் கூட ஒரு பர்சனாலிட்டியை நமக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கோ அல்லது இவர் இப்படி ஒரு பர்சனாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு சிச்சுவேஷன் அலோவ் பண்ணும். ஸோ 3 விஷயங்கள் பர்சனாலிட்டியை டிட்டர்மின் பண்ணுது. நம்பர் 1 ஹெரிடிட்டி, நம்மளோட மூதாதையர்கள்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகிறது. என்வாயன்மெண்ட், நம்ம வளர்கிற சூழ்நிலை. சிச்சுவேஷன், அன்னைக்கு என்ன சினாரியோவில் நீங்கள் இருக்கீங்க, அந்த சினாரியோவும் உங்களுக்கு அந்த ஒரு பர்சனோட பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.